எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்ற விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி MM சுந்தரேஷ் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதற்காக சிறப்பான விழா நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மதுரையில் உள்ள இளம் வழக்கறிஞர்களின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய நீதிபதி சுந்தரேஷ், மதுரை வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் தேர்வு பட்டியலில் குறைவாக இருப்பதாகவும், இனி நீதிபதிகள் தேர்வுகளில் மதுரை இளம் வழக்கறிஞர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஏரி மற்றும் குளங்களை தூர்வார வேண்டியது அரசின் கடமை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் 200 ஏரி குளங்களை தூர்வாரிய விவசாய அமைப்பினருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி கலந்து கொண்டார். அப்போது விழாவில் பேசிய அவர், ஏரி குளங்களை தூர்வார வேண்டியது அரசின் கடமை என்றும், அரசு செய்ய வேண்டிய வேலையை விவசாயிகள் மற்றும் தனிநபர்கள் செய்வது அரசுக்கு அவமானம் என்றும் தெரிவித்தார். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.